எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் அங்கே ஹேமா. இது 30 டேஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் டே 9 இன்னைக்கு. இது சாட்டர்டே எடுத்திருந்த விளாக், அதாவது ரமதான் அன்றைக்கி எடுத்திருந்த விளாக் தான் இது. ஸோ அன்றைக்கி வந்து என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. சண்டே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கணும், நேற்று போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்டேன், ஸோ இன்றைக்கி என்னோடய வெயிட் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்னோடய வெயிட், அதாவது டே 9ல் வந்து 53.50 கரெக்டாக இருந்தது. நேற்று வந்து வெயிட் செக் பண்ணும்போது 53.8 இருந்தது. ஸோ நேற்று வெயிட் கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி வந்து ஒரு 30 கிராம் வந்து வெயிட் கம்மியாக தான் இருந்தது. எம்டி ஸ்டொமக்கில் தான் மார்னிங் எழுந்ததுமே வந்து வெயிட் செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ அதுக்கப்புறம் தான் தண்ணி குடிப்பேன். ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்து காலைல எழுந்ததுமே தண்ணி குடிச்சிருவேன். ஸோ அதுக்கப்புறம் ஒன் டே அந்த ஃபாஸ்டிங் இருக்கிற டைம் எல்லாமே தண்ணி குடிச்சிட்டே தான் இருப்பேன். இன்றைக்கி மார்னிங் எழுந்ததுமே ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு காலையிலே வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரிட்ஜு வந்து எப்பயுமே ஒரு மாதத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணுவேன். அப்போ அந்த ஒரு மாதத்துக்குள்ளே அப்பப்போ வந்து மேலே மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணிப்பேன், துணி வச்சு டஸ்ட் பண்ணிப்பேன். பட் ஃபுல் டீப் க்ளீன் வந்து 1 மந்த்துக்கு ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ வந்து 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மார்னிங்கே வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதுக்கு வீட்லேயே ஒரு லிக்விட் ரெடி பண்ணுவேன். ஸோ அதை வச்சு ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக துடைக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு 1 வீக் அப்புறம் திரும்பி ரொட்டீன் க்ளீன் பண்ணி வச்சா கூட அதுக்கப்புறம் திரும்பி அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா? ஸோ இந்த லிக்விட் போட்டு தொடச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு 1 வீக் மேலே வரைக்கும் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜை திறக்கும்போது நல்ல ஃப்ரேக்ரன்ஸாக நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அந்த லிக்விடையும் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி நான் காட்டியிருக்கேன் இந்த வீடியோவில். அதுமாரி இந்த வெஜிடபிள்லாம் வந்து நான் கவரில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஸோ அது ஆன்லைனில் ஒரு பவுச் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஆர்டர் போட்டிருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதுவுமே நேற்று தான் ரிசீவ் ஆயிருந்தது. ஸோ இன்றைக்கே வந்து வெஜிடபிளை அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்து ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மார்னிங்கே வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலைல ஒரு 6 மணிக்கெலாம் எழுந்துட்டேன். ஏன்னா தம்பியும் பாப்பாவும் தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க இருந்தால் வேலையும் நடக்காது, க்ளீன் பண்ணவே விட மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க தூங்குகிற டைமில் தான் வந்து க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மார்னிங் 6 மணிக்கே எழுந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து க்ளீனிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு. அந்த ஃப்ரிட்ஜ் கவர் இருக்கு இல்லையா? ஸோ அதுவுமே க்ளீன் பண்ணி ஒரு 6 மந்த் இருக்கும். ஸோ அதை வந்து வாங்கினதுலேருந்து இப்போ தான் வந்து க்ளீன் பண்ணுறேன். ஸோ அதை நல்லா அலசி எடுத்துகிட்டு போய் வெளில காய வச்சிட்டேன். இது நல்ல குவாலிட்டியாக ரொம்ப சூப்பராக இருந்தது. இது மீஷோவில் தான் நான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த பவுச் லிங்க்கு, ஸோ இது ரெண்டுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஃப்ரிட்ஜ் கவரோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. 6 மந்த்துக்கு மேலே வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் ரிவ்யூ சொல்கிறேன். செம்மையாக இருக்குது. குவாலிட்டி வந்து நல்ல திக்னஸ் இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜ் கவர் உள்ள வந்து 3 லேயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நல்ல திக்காக சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. அதோட ப்ரைஸுமே ரொம்ப கம்மி தான். 250க்குள்ளே தான் நினைக்கிறேன். 200 250க்குள்ளே தான். ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நிறைய கவர் ஃப்ரிட்ஜுக்கு வாங்கி போட்டிருக்கோம். ஸோ அந்த கவர் அந்த பவுச்சுக்குள்ளே ஏதாவது வெயிட்டாக வைக்கும் போதே அது கவர் ஃபுல்லாக பிஞ்சிட்டு வந்துடும். ஒரு 6 மந்த் கூட வீட்டில் இருக்காது. ஸோ இது இன்னும் வந்து வாங்கினதுலேருந்து புதுசு மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற எல்லா ட்ரையும் ஃபுல்லாக கழட்டியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சோப்பு இல்லைனா வந்து லிக்விட். ஸோ அது போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு போய் வெளில காய வச்சிட்டேன். இது தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வெளில வச்சா சீக்கிரம் ஈஸியாக காஞ்சிடும் ஒரு 1/2 ஹவருக்குள்ளேயே. ஸோ அதனால் எடுத்துகிட்டு போய் வெளில வச்சுட்டேன். ஸோ இது காயிற கேப்பில் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக இப்போ வந்து தொடச்சி முடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த க்ளீனிங் லிக்விட் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அதில் ஒரு மூடி வந்து லைசால் இருக்கு இல்லையா, ஃப்ளோர் க்ளீன் பண்ணுற அந்த லைசால் இல்லை எந்த லிக்விட் இருந்தாலும் ஓகே. ஸோ அது ஊற்றிருக்கேன். உங்ககிட்ட லைசால் இல்லைனா நீங்கள் ஃபினாயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபினாயில் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃபினாயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் ஃப்ரிட்ஜை வந்து துடைக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ அது கூட வந்து ஒரு 1/2 லெமன் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கல் உப்பு. ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்பயும் துடைக்கிற துணி இருக்கு இல்லையா, காட்டன் துணி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதை வச்சு நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அதில் சேர்த்துருக்கிற அந்த லிக்விட், அதுக்கப்புறம் லெமனு இதெல்லாம் வந்து நல்ல வாசனையாக ஃப்ரெஷ்ஷான ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி லிக்விட் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த லிக்விட் வந்து ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் இல்லை, இது ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் விண்டோ, அதுக்கப்புறம் டோர், அப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்பு, அந்த கிச்சன் ஸ்டவ்வு, ஸோ எல்லாத்துக்குமே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம நான்வெஜ்லாம் செஞ்சதுக்கப்புறம் கிச்சன் வந்து ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, ஃபிஷ் இதெல்லாம் செய்யும்
செய்யும்போது. ஸோ நான்வெஜ்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த லிக்விடை வச்சு ஃபுல்லாக துடைக்கும் போது கிச்சன் ஃபுல்லாக நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ கிச்சனில் அந்த கவுச்சி ஸ்மெல்லே கொஞ்சம் கூட இருக்காது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ஆகிடும் கிச்சன். ஸோ கண்டிப்பாக இந்த லிக்விடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டோர் பண்ணி இதை ஒன்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 1 மந்த் வரைக்கும் இதை வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். அதே ஸ்மெல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த சின்ன ஃப்ரிட்ஜுக்குள்ளே இவ்வளோ ஐட்டம் வச்சுருந்துருக்கேன், எனக்கே தெரியல. இதெல்லாம் எப்பப்போவே வச்ச திங்ஸ் எல்லாம் அப்படியே இருந்தது. ஸோ ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணும்போது தான் இவ்வளோ திங்ஸ் அதுக்குள்ளே இருக்கான்னு தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி அதில் தேவையில்லை திங்ஸு, அதுக்கப்புறம் தேவையில்லாத திங்ஸ்லாம் தூக்கி போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ட்ரே எல்லாம் நல்லா ட்ரையாக இருந்தது. ஸோ வெளில காற்றுல வச்சதால் சீக்கிரமாகவே காஞ்சிடுச்சு. ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளேவே நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். ஒன்ஸ் இந்த ஃப்ரிட்ஜை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரே வந்து வெளில எடுத்துகிட்டு வந்து காய வச்சுருங்க. ஸோ நல்ல ஈரப்பதம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா திங்ஸுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த பவுச் வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த பார்சல் பிரிக்காமல் தான் வச்சுருந்தேன். ஸோ உங்ககிட்ட காட்டணுமேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிரிச்சிருந்தேன். ஸோ க்ரீன் கலரில் நல்ல காட்டன் மெட்டீரியல், இது நல்ல ப்ரீத்தபிளான மெட்டீரியல், நல்லா ஹோல்லாம் கொடுத்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து நம்ம அடிக்கடி துவைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெஜிடபிள் வைக்கும்போது. பிளாஸ்டிக் கண்டெய்னர் கூட இருக்குது வெஜிடபிள் வைக்கிறதுக்கு, பட் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதில் பெரிய பெரிய வெஜிடபிள்லாம் சுத்தமாக வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியாது. ஸோ இந்த கவர் வந்து இதுக்குள்ளே வந்து நிறைய வெஜிடபிள் வைக்கலாம். இது வந்து சைஸ் வாரியாக கொடுத்துருந்தாங்க. சின்னதில் வந்து 2, அதுக்கப்புறம் கொஞ்சம் அதோட பெருசு வந்து 2, அதோட பெருசு 2. ஸோ மொத்தம் 6 வந்து இதில் இருந்தது பேக்கு. இந்த மாதிரி சுருக்கு போடுற மாதிரி தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்லாம் அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஸோ சுருக்கு போட்டு திரும்பி எடுத்து ட்ரேவில் வச்சிடலாம். ஸோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருந்தது. ப்ராடக்ட் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுமாரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, என்னோடய வெயிட் மிஷினோட லிங்க் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரிட்ஜு கவர், அதுக்கப்புறம் இந்த பவுச்சு, வெஜிடபிள் அரேஞ்ச் பண்ணுற இந்த பவுச்சு, அதுக்கப்புறம் வந்து வெயிட் மிஷின், இது 3ஓட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், 2 சொரக்காய் வந்து அதுக்குள்ளே போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா இன்னும் நிறைய இடம் இருந்தது ஸ்பேஸு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். இதே நம்ம வந்து வெஜிடபிள் கண்டெய்னர் இருக்கு இல்லையா, ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர், ஸோ அதில் வைக்கும்போது சொரக்காயெலாம் வைக்க முடியாது, கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அது மூடி போடும்போது சுத்தமாக மூட முடியாது. ஸோ அதனால தான் நான் யோசித்து இந்த மாதிரி பவுச் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் எவ்வளோ வேணால் வெஜிடபிள் போட்டுக்கலாம். ஸோ எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே நீங்கள் கண்டெய்னர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்ரிட்ஜே ஃபுல்லாக அடைச்சிற மாதிரி இருக்கும் பிளேஸு. ஸோ இந்த மாதிரி பவுச் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே கையோடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஃப்ரிட்ஜு கவர் துவைச்சிருந்தேன் இல்லையா, ஸோ அதுவுமே 1/2 அன் ஹவர்க்குள்ளே நல்லா காஞ்சிருந்தது. ஸோ அதுவுமே எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ உள்ளேயுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளேயுமே தேவையுள்ள திங்ஸு, தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜ் இப்படியே இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இடையில அப்பப்போ வந்து நிறைய திங்ஸ்லாம் திரும்பி வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிவிடுவேன். ஸோ திரும்பி வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வைக்கணும் 1 மாதம் கழிச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்டிங் டைம் வந்துடுச்சு, பிரேக் பண்ணுற டைமு. இன்றைக்கி வந்து ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நட்ஸு, ஒரு பனானா வந்து சாப்பிட்டுருந்தேன். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, இந்த வெயிட் லாஸில் இருக்கும்போது பழாப்பழம், அதுக்கப்புறம் வாழைப்பழம் இதெல்லாம் வந்து சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு. சாப்பிட்லாம் தான், இதில் கொஞ்சம் சுகர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, சுகர் கண்டென்ட். ஸோ வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா சாப்பிட்லாம், நேச்சுரல் சுகர் தான், பட் வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் சாப்பிட்ணும். ஒரு நாளைக்கு 1 பனானா சாப்பிட்டா போதும். அதுமாரி பழாப்பழமாக இருந்தால் ஒரு 2 பீஸ் சின்ன பீஸாக சாப்பிட்டுக்கோங்க, அதுக்கு மேலே வேணாம். ஸோ அது வெயிட் லாஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாமல் போயிடும். பட் ஒரு நாளைக்கு ஒரு
2 பீஸ்னால் ஓகே தான். ஸோ அதுக்கு மேலே சாப்பிட வேணாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சப்போட்டா, சீத்தாப்பழம் இதுலேயுமே வந்து நிறைய ஸ்வீட் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால் அதையுமே 1 பீஸ் 2 பீஸ் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி சாப்பிடுங்க. ரெகுலராக சாப்பிட வேணாம். வாரத்தில் 1 முறை இல்லைனா வந்து மாதத்தில் 2 முறை. ஸோ அந்த மாதிரி சாப்பிடுங்க போதும். ஸோ நிறையா சாப்பிட்டிங்கன்னா வந்து சுகர் அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால தான். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, ஸோ அது போட்டு கூட்டு ரெடி பண்ணியிருந்தேன். பாசிப்பருப்பு எப்பவும் போல், துவரம் பருப்பு, அது கூட வந்து வெந்தயக்கீரை வந்து 2 கட்டு எடுத்திருந்தேன், அதுக்கு சேர்த்துருந்தேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய் சேர்க்கல. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு மஞ்சத்தூள், சீரகம், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள்லாம் சேர்த்துட்டு ஒரு 4 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சமாக தம்பிக்கு மட்டும் பருப்பு, கீரை கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கடைஞ்சிக்கிட்டேன் ஓரளவுக்கு. கூட்டு செய்கிறதால கொஞ்சம் பருப்பு வந்து அங்கங்கே தெரிகிற மாதிரி தான் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு ரொம்ப கடையில் லைட்டாக மட்டும் கடைஞ்சி, ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துருந்தேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் வேக வைக்கும் போது பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். ஸோ வெந்தயக்கீரை வந்து கசப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கசப்பாக இருக்காது, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி. அதேமாரி பாலக்கீரை இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி. இந்த வெயில் காலத்தில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கீரை எடுத்துக்கோங்க. வாரத்தில் 1 இல்லை 2 முறை வந்து கீரை சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளானு. ஸோ எப்போயாவது கடைக்கு போனால் ஃப்ரெஷ்ஷான கீரை இருந்தால் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவேன். வாரத்தில் 1 முறை எப்படியாச்சும் கீரை வந்து எடுத்துக்குவேன். ஸோ கடைக்கு போனால் ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கண்டிப்பாக கீரை ஒரு கேட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அதுக்கப்புறம் கீரையை ஓரளவுக்கு கடைஞ்சிட்டு அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ அதை நல்லா கொதிச்சுட்டு இருக்கிற கேப்பில் வந்து கொஞ்சமாக தேங்காய், அது கூட வந்து 1/2 டீஸ்பூன் சீரகம், சோம்பு இது 2ம் லைட்டாக அரைச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த குழம்புல ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், கீரை கூட்டு ரெடி. இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை, தாளிப்புக்கு நான் எதுவுமே சேர்க்கலை, தாளிக்கவே இல்லை. ஸோ இப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ஒரு கொதி விட்டு இறக்குனா அவ்வளோதான், நம்மளோட கீரை கூட்டு ரெடி. ஸோ இந்த பக்கம் வந்து இன்றைக்கி பொரியலுக்கு வந்து காலிஃப்ளவர் இருந்தது. ஸோ அதில் வந்து முட்டை போட்டு ஒரு பொரியல் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு சேர்த்துருந்தேன். ஸோ இது சேர்த்து உரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பொரியல் ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடாயில் எப்பவும் போல் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் தான். ஸோ அதில் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன், அப்புறம் ஒரு வெங்காயம், கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் காலி ஆகிடுச்சு, ஸோ அதனால் சேர்க்கல. ஸோ அதுக்கப்புறம் அங்கே காலிஃப்ளவர் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒரு 1/4 கிளாஸ் இல்லை 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது வேகிறதுக்கு காலிஃப்ளவர் வந்து சீக்கிரம் வெந்துடும். ஸோ அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், இல்லைனா கொல கொலன்னு ஆகிடும் அந்த காலிஃப்ளவர். ஸோ அதனால் ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே காய் நல்லா வெந்து வந்துடுச்சு தண்ணியெல்லாம் வற்றி. ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இதில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 முட்டை சேர்த்துருந்தேன், ஒரு சின்ன காலிஃப்ளவர் எடுத்திருந்தேன். ஸோ அதனால் ஒரு 3 முட்டை சேர்த்துருந்தேன். ஸோ அது சேர்த்துட்டு முட்டை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சு திரும்பி மூடி போட்டு வச்சுருங்க. முட்டை நல்லா வெந்து ஓரளவுக்கு பெரிய பெரிய பீஸாக வரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். உடனே கிண்டிங்கன்னா சின்ன சின்ன பீஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா வெந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் அதில் திறந்து கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் உப்பு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி நம்ம கீரை குழம்பு கூட வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ எப்பவும் போல் பிளேட்டில் கொஞ்சமாக சாதம் எடுத்துருக்கேன். ஸோ அது கூட வந்து நிறைய கீரை கூட்டு, அது கூட அந்த காலிஃப்ளவர் பொரியல், அப்புறம் ஒரு 1/2 கப் வந்து சின்ன கப்பில் தயிர் எடுத்திருந்தேன். இதில் உப்புலாம் சேர்க்கல, கொஞ்சமாக வந்து சீரகத்தூள் மட்டும் மேலே சேர்த்துருந்தேன். ஸோ இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ அப்பப்போ வந்து தயிர் எடுத்துப்பேன். வீட்டில் இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தயிர் சேர்த்துப்பேன். ஸோ நீங்களும் வெயிட் லாஸில் இருக்கும்போது அப்பப்போ தயிர் சேர்த்துக்கோங்க. இது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் போல் இன்றைக்கி ரமதான்றதால அருணுக்கு ஆஃப் டே தான் ஆஃபீஸ் இருந்தது. ஸோ ஆஃப் டே ஆஃப்டர்நூனே வந்துட்டாங்க லஞ்சுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பக்கத்தில் ஒரு தீம் பார்க் மாதிரி இருந்தது. ஸோ அங்கே போயிருந்தோம். அங்கே போனால் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஆர்டிஃபிஷியலாக, இந்த சம்மருக்காக போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அப்படியே போயிட்டு அங்கே போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்திருந்தோம்.
அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு பக்கம் போகும்போதே நல்ல சில்லுன்னு நல்ல சாரல் அடிச்சிட்டு இருந்தது. அந்த இடம் சுற்றியே அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. இந்த ஹீட்டான கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு தீம் ரெடி பண்ணியிருக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ பாப்பா பயந்தா, பட் நான் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். அங்கே நிறைய ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க, ஃபுட் ஸ்டால், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொம்மை ஸ்டால்லாம். ஸோ பாப்பாவுக்கு ஒரு பொம்மை கேட்டால், ஸோ அதுவுமே வாங்கி கொடுத்துட்டு ரிட்டன் போகும்போது திரும்பி ஒரு சின்ன கிளிப் எடுத்துகிட்டு ஸோ அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கெலாம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் வந்து டின்னர் முடிச்சாச்சு. டின்னருக்கு வந்து 2 சப்பாத்தி, லஞ்சுக்கு வச்சுருந்த அந்த கீரை கூட்டு, அது கூட வந்து கொஞ்சமாக குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன். ஸோ எப்பவும் போல் என்னோடய நைட் ட்ரிங்க்குமே இன்றைக்கி வந்து சேர்த்து டின்னரோடய சேர்த்து எடுத்துக்கிட்டேன். டின்னர் சாப்பிட்டு முடித்த கையோடய அந்த நைட் ட்ரிங்க்கு குடிச்சு முடிச்சாச்சு. கரெக்டாக ஒரு 7:30க்கெலாம் என்னோடய டின்னர் நான் முடிச்சிட்டேன். ஸோ அதுதான் கேஸ், இந்த டே வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு டேட் 10. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இனிமேல் வரும். ஸோ அதுதான் கேஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் குட் நைட்.